எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் தமிழ் பிடிவி. ஸோ இன்னைக்கு வந்து உங்க எல்லாருக்கும் எப்பவும் போல பிடிச்ச ஒரு வீடியோ தான் நம்ம வந்து பார்க்க போறோம். இன்னைக்கு வந்து நம்ம வந்து டே இன் மை லைஃப் வீடியோ தாங்க பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு வந்து ஆக்சுவலி நான் எழுந்தது ஒரு மானங்கட்ட விஷயம் தான். ஒரு 10:30 தான் எழுந்தேன். இன்னைக்கு ஆக்சுவலி சண்டேன்றதுனால எனக்கு எப்பவுமே சாட்டர்டே செம்ம வேலை இருக்கும். ஏன்னா சமயத்தில் எனக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வந்து காலேஜில் ப்ராஜெக்ட் ஒர்க் அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப பிஸியாக இருக்காதுல, அதனால யூடியூப்ல சரியாக கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. அதனால இன்னைக்கு வந்து நிறைய ஷூட்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து நிறைய எனக்கு செல்ஃபாக நான் வந்து ஸ்கின்னுக்கு பார்த்துக்கிற விஷயம் நிறைய இருக்கு. அண்ட் வீட்டு வேலையும் நிறைய இருக்கு. லைக் நான் வந்து என்னோட துணியை துவைக்கிறது அப்படி இப்படின்னு அதுவும் நிறைய இருக்கு. ஸோ அதனால இன்னைக்கு வந்து ரொம்ப பிஸியான ஒரு ரொட்டீனாக தான் இருக்க போகுது. நானும் வேலை ரொம்ப லேட்டாக எழுந்துட்டேன். ஸோ அதுதான் நான் வந்து எழுந்த உடனே கார்ன்ஃப்ளெக்ஸ் இருக்கும்ல, கெலாக்ஸ் கார்ன்ஃப்ளெக்ஸ் இருக்கும்ல, அது இப்போல்லாம் டெய்லியுமே சாப்பிட்டு 1 வீக்காக சாப்பிட்டுட்டு இருக்கேன், பிடிச்சிருக்குன்ட்டு. ஸோ இது சாப்பிட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து நான் என்னெல்லாம் வேலை பண்ணுறேன் எல்லாமே உங்களுக்கு க்ளீனாக கவர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேருந்து என் வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். நான் என்னெல்லாம் வேலை ஒரு நாளில் எவ்வளோ வேலை பண்ணுறேன்னு உங்களுக்கே தெரியும். இப்போ நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எப்போவுமே துணி துவைக்கிறதுல நான் முதல்ல கான்சென்ட்ரேட் பண்ணுவேன். ஊற வச்சிடலாம் முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி வச்சிருக்கேன். கையில் துவைக்கிறது துணி இந்த பக்கம் இருக்குது, மிஷினில் துவைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு வச்சிருக்கேன். இந்த பிங்க் கலரில் இருக்குல்ல, அதில் மிஷினில் துவைக்கிற துணி. ஸோ கரெக்டாக வந்து துணியை ஊற போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சர்ஃபில் தண்ணியெலாம் ஆட் பண்ணி 2 சைடும் தனியாக பிரித்து நல்லா துணியெல்லாம் ஊற போட்டுட்டு சைடில் இது எல்லோ டாப் மட்டும் வச்சுருக்கேன். ஏன்னா அது புது டாப்புன்றதுனால சாயம் போகுமா இல்லையான்னு தெரியாதனால தனியாக வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட் வந்து துணியை ஊற போட்டாச்சு. இது 1 hour ஊறணும். மீன்வைல் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா மிஷினில் போட வேண்டிய துணியெல்லாம் எடுத்துட்டு கரெக்டாக அது எல்லாம் மிஷினில் போட்டுட்டேன். மிஷினில் போடுற துணி எல்லாமே மேக்ஸிமம் நான் வீட்டில் யூஸ் பண்ணுற துணியாக தான் இருக்கும். ஏன்னா இந்த காலேஜுக்கு யூஸ் பண்ணுறதுலாம் மிஷினில் துவைக்க மாட்டேன். ஏன்னா துணி நாசமாக போயிடும். அதனால் கையில் தான் அந்த துணியெல்லாம் துவைப்பேன். ஸோ டிட்டர்ஜென்ட் லிக்விட்லாம் ஆட் பண்ணிவிட்டு மிஷினை நான் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டேன். 51 minutes காமிச்சிது எனக்கு துவைக்கிற டைமு. அதுக்கப்புறம் மீன்வேல் என்ன பண்ணேன்னா அந்த பர்டிகுலர் டே, அதாவது சண்டே வேலை செஞ்சுட்டு இருந்தேன். ஸோ மண்டே வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா அது ஒரு ப்ராஜெக்ட் வந்து பிபிடியில், அதாவது ப்ராஜெக்டை வந்து நம்மளுக்கு வந்து பென்ட்ரைவில் போட்டு எடுத்துகிட்டு வர சொன்னாங்க. அதை நான் வந்து லேப்டாப்பில் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுற வேலை தான் இருந்தது. அது ஒரு 5 நிமிஷம் வேலை அந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து இருந்தது. அதை முடிச்சுட்டேன் நான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா டைம் வந்து நியர்லி 12:10 கிட்ட ஆகிட்டு இருக்கு. நான் துணியை வந்து ஊற போட்டு 1 hour மேலே ஆச்சு. சாரி 1 hour கிட்டத்தட்ட ஆச்சு. 11:20 ஊற போட்டு முடித்தேன். ஸோ மணி வந்து 12:10 ஆகுது. இப்போ நான் போய் துணியை வந்து துவைக்க போகிறேன். துணியை துவைச்சு மாடியில் கொண்டு போய் வளர்த்துறது எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து க்ளீனாக கவர் பண்ணுறேன். அண்ட் அதே மாதிரி மீன் வேலை என்ன பண்ணேன்னு உங்களுக்கு வந்து அதையும் காமிச்சிருந்தேன். ஜஸ்ட்டு கொஞ்சம் நேரம் லியாவோட விளையாடிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சிஸ்டமில் கொஞ்சம் வேலை இருந்தது, அது பார்த்துட்டு இருந்தேன். அது தவிர ஆக்சுவலி எனக்கு பெருக்கிற வேலை இருக்குன்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் பெருக்கிற வேலையும் தங்கச்சியோடது இன்னைக்கு. ஸோ அதனால் அவள் பண்ணிட்டு இருக்கா. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்னெல்லாம் பண்ணுறோன்னு எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து க்ளீனாக கவர் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து பிரேசியர், அதாவது இது எல்லாமே வந்து பேடட் பிராஸ் தான். இது எல்லாமே இந்த மாதிரி தான் பொறுமையாக தான் வாஷ் பண்ணணும். அதுக்கப்புறம் இதெல்லாம் லெகின்ஸ். யூஸ்வலி ஜெகின்ஸ் எல்லாம் மேக்ஸிமம் ட்ரை டு வாஷ் இந்த ஹேண்ட்ஸ். ஏன்னா கையில் துவைச்சா தான் துணியோட லைஃப் நம்மளுக்கு ரொம்ப நாள் இருக்கும். அடின்னு அடிக்க முடியும், ரொம்ப நாள் யூஸ் பண்ண முடியும். இல்லைனா துணி நாசமாக போய்டும். மிஷின்லேயே சோம்பேறித்தனப்பட்டு போட்டுட்டு இருந்தோம்னா. ஏன்னா ஒரு சில பேர் அப்படி இருப்பாங்க, நானே கேள்விப்பட்டிருக்கேன். அதுக்காக சொன்னேன். ஸோ துணியோட லைஃப் உங்களுக்கு வரணும்னா எந்த துணியெல்லாம் கையில் துவைக்கணுமோ அது மட்டும் கையில் துவைங்க, மற்றதெல்லாம் மட்டும் மிஷினில் போட்டுக்கலாம். ஸோ நம்ம ஊற வச்ச துணி எல்லாமே நான் டக்கு துவைக்கிறேன். துவைச்சு முடிச்சு அதை நான் வந்து அலசிட்டு இருக்கேன். ஸோ அலசுறது வந்து நான் 3 வாட்டி அலசுவேன். நொரப்போக அலசணும்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்துருக்காங்க வீட்டில். ஸோ நொரப்போக கம்ப்ளீட்டாக நான் அலசிடுவேன். இது சும்மா ஃபஸ்ட் டைம் நான் அலசும் போது மட்டும் கவர் பண்ணியிருக்கேன். ஏன்னா 3 வாட்டி அலசத்தை கவர் பண்ண கடுப்பாயிருவீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால் ஸோ மொத்த துணி மறுபடியும் 2வது வாட்டிலாம் அலசிட்டு இருக்கேன். ஸோ துணி எல்லாத்தையும் வந்து க்ளீனாக அலசிட்டு இங்கே வந்து வச்சுருக்கேன். இந்த மோட மேலே நான் அப்படியே வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து துணி எல்லாத்தையும் உரமாக வச்சுட்டு இந்த சைடில் வந்து லியாவோட பாத்திரம், அவள் யூஸ் பண்ணுற வெசல்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அவளோட வெசல்ஸ் அதெல்லாம் தனி பார் அண்ட் தனி ப்ரில் அண்ட் தனி அந்த பார் இருக்குது அவளுக்குன்னு. அதை வச்சு நான் அவளோட வெசல்ஸ் எல்லாமே க்ளீனாக வாஷ் பண்ணிட்டேன். ஸோ அந்த பாத்திரத்தெல்லாம் வாஷ் பண்ணி அதை மறுபடியும் தண்ணியில் வந்து க்ளீனாக வாஷ் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா இது வந்து நான் அவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக செய்ய மாட்டேன் அவளுது. அதாவது இப்போ அன்றைக்கி ஃபுல்லாக யூஸ் பண்ணுறது அன்றைக்கி நைட்டு தேய்ப்பேன். அந்த மாதிரி தான் பண்ணுவேன். உடனேலாம் தேய்க்கிற அந்த அளவு பழக்கம் எனக்கு கிடையாது. அதுக்கப்புறம் இந்த சைடில் வந்து மிஷினையும் துணி துவைச்சிடுச்சு. ஸோ மொத்த துணியும் சேர்த்து இந்த மாதிரி பக்கெட்டில் எடுத்து வச்சுட்டேன் பாருங்கள். இது எல்லாமே நான் கொண்டு போய் மாடியில் வளர்த்தலான்னு எடுத்து வச்சுருக்கேன். மீன்வேல் எனக்கு ரொம்ப பசி வந்துருச்சு, பயங்கர பசி. அதுக்கு வந்து அம்மா வந்து ரசம் பண்ணி பச்சடி பண்ணியிருந்தாங்க. ரசமாக குழம்புன்னு எனக்கு தெரியல, ஆனால் பச்சடி பண்ணியிருந்தாங்க. அண்ட் லியா வந்து என் தம்பியை சாப்பிடவே இல்லை. பாருங்கள் எப்படி பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு பக்கத்தில் உட்காந்து அவனை வெறிக்க பார்த்துட்டு இருந்தா. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லியா வந்து ரொம்ப அழுக்காக இருந்தான்னு சொல்லிட்டு குளிப்பாட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணும். பாருங்கள் எவ்வளோ அக்லியாக எவ்வளோ மோசமாக இருக்கான்னு சொல்லிட்டு அவ. ஸோ ஒரு 15 நிமிஷம் ஆச்சுங்க. அதுக்கப்புறம் மாடிக்கு போகிறேன்னு நான் வந்து கேட்டை திறந்துட்டு வரேன். பின்னாடியே வந்துட்டா, மாடிக்கு துணி வளர்த்துறதுக்கு நான் போகிறேன்னு, ஹெல்ப்புக்கு நான் வரேன் அப்படின்ட்டு வந்துட்டா பின்னாடியே. ஸோ லியாவையும் நான் மாடிக்கு அவ்வளோ ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டா. சரி அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய கூப்பிட்டு போயிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா மணி வந்து 1:30 மணிக்கிட்ட ஆகுது. நான் இப்போ தான் மாடிக்கு வந்திருக்கேன். மாடியில் சக்க வெயில், எக்ஸ்ட்ரீம் வெயில். ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், வெயில் தாங்க முடியல மேடம்க்கு. 1:30 மணி வெயில் தாங்க முடியல. அவளாக வந்து பசங்க கீழே போகிறேன் அப்படின்ட்டு கிளம்பி போயிட்டா. பாருங்கள் எவ்வளோ சமத்தாக போகிறான்னு பாருங்கள்.
ஸோ போயாச்சு. மீன்வேல் நான் வந்து துணியெல்லாம் மாடியில் க்ளீனாக வளர்த்தி கிளிப்பெல்லாம் போட்டு பர்ஃபெக்டாக வச்சாச்சு. அதையும் நான் உங்களுக்கு சும்மா எடுத்திருக்கேன் க்ளீனாக. ஸோ வெயிலில் யூஸ்வலாக 1:30 மணி 2 மணி வெயிலெல்லாம் துணி வளர்த்தினோன்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டாக 1.5 மணி நேரம் 2 மணி நேரத்தில் துணி செம்மையாக வளர்ந்துடும் அடிக்கிற வெயிலுக்கு. கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து மாடிக்கு போயிட்டு துணி எல்லாத்தையும் வளர்த்திட்டு வந்துட்டேன். மணி வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா 2:05 ஆகுது. 2:05 ஆகுது. நான் வந்து ஒரு 10 நிமிஷம் இருக்கும் தண்ணி குடிச்சு கொஞ்சம் நேரம் ஏசியில் இருந்தேன். ஒரு 2:10 இருக்கும் டைமு. கண்டிப்பாக வந்து மத்தியான நேரத்தில் நீங்கள் வீட்டில் இருக்கீங்கன்னா ஒரு 1/2 hour அது ஏசி போட்டு உட்காருங்க. ஏன்னா இருக்கிற அந்த வெயிலில் மனுஷனே செத்து போயிடும் பொழுது அந்தளவு வெயில் அடிக்க முடியல. ஸோ நான் போயிட்டு வந்துட்டேன். ஒரு 2:10 ஆகுது. இதுக்கப்புறம் நான் என்னெல்லாம் பண்ணுறேன்னு கவர் பண்ணுறேன். இதுக்கப்புறம் ஐ திங்க் நான் குளிக்க தான் போவேன்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன்னு சொல்கிறேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா பப்பை குட்டி செம்ம அழுக்காக இருக்கா. உடம்பு ஃபுல்லாகவே அழுக்கு தான் அவளுக்கு. எப்பவுமே சண்டேஸ் இல்லைன்னா சாட்டர்டேஸில் கன்ஃபார்மாக அவளை குளிப்பாட்டிடுவோம். ஸோ இன்றைக்கி வந்து அந்த வேலை வந்துருக்கு நம்மளுக்கு. ஸோ பாப்பா வந்து நானும் என் தம்பி குளிப்பாட்ட போகிறோம். ஸோ லியாவை குளிப்பாட்டுறதுக்கு பக்கெட் ரெடி ஆகிடுச்சு. மேடம் செட்டில் ஆயாச்சாங்க, உட்காந்தாச்சு. உட்காந்துட்டு அப்படியே நான் என்ன பண்ணேன்ற மாதிரி ஒரு பார்வை பார்த்து சிம்பத்தி கிரியேட் பண்ணிகிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் வந்து அவளை குளிப்பாட்டுறது சும்மா லைட்டாக தண்ணி மட்டும் ஊற்றத்தை மட்டும் உங்களுக்கு என் தங்கச்சி வச்சு கவர் பண்ண சொல்லியிருக்கேன். இது ஸ்பீட் பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சம் ஹார்ஷாக இருக்குது பார்க்குறதுக்கு. பட் நாங்கள் யூஸ்வலி லியாவை அப்படி ட்ரீட் பண்ண மாட்டோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா டைம் வந்து 4 மணிக்கிட்ட ஆக போகுது. முக்கால்வாசி சண்டே இந்த மாதிரி தான் நான் நேரத்தில் குளிப்பேன். 4 மணி 3:30 மணி அந்த மாதிரி வாக்கில் தான் குளிப்பேன். ஏன்னா வந்து எனக்கு எல்லா வேலையும் முடியறதுக்கே லேட் ஆகிடும். இன்றைக்கி ஆக்சுவலி வேலைப்படி பார்த்தா எனக்கு கொஞ்சம் வேலை கம்மி தான் மற்ற சண்டேஸை கம்பேர் பண்ணும்போது. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து இப்போது லியாவை குளிப்பாட்டி கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு. அவள் ரொம்ப மோசமாக விளையாடிக்கிட்டு இருக்கா. உட்காந்து ஹாலு பெட்ரூம்னு போயிட்டு வந்துட்டு இருக்கா. எப்பவுமே வியர்டாக பிஹேவ் பண்ணுவாங்க. டாக்ஸ் எல்லாமே அப்படி தான் பிஹேவ் பண்ணும் குளிச்சு முடிச்சதுக்கப்புறமா. ஸோ அந்த மாதிரி பிஹேவ் பண்ணிகிட்டு இருக்கா. ஸோ இப்போ வந்து அவன் நார்மலாக வரதுக்கு ஒரு 1/2 hour கிட்ட ஆகும். ஒரு 15 நிமிஷமாவது ஆகும் மினிமம். இப்போ நான் வந்து போயிட்டு நான் குளிக்க போகிறேன். குளிக்கும் போது அப்படியே சாக்ஸ் வாஷ் பண்ண வேண்டியது இருக்குது. அப்படியே பாத்ரூம்லேயே சாக்ஸ் நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிட்டு அப்படியே குளிச்சுட்டு வந்துடுவேன். ஸோ குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு நான் வந்து vlog கண்டினியூ பண்ணுறேன். அப்புறம் வந்து அம்மா வந்து வெயில் ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லிட்டு ஏதாவது ட்ரிங்க்ஸ் போட்டு கொடுமா அப்படின்னு சொன்னோடனே அம்மா வந்து இந்த மாதிரி கூல் காஃபி ஏதோ போட்டு கொடுத்தாங்க. ஸோ அது சும்மா நான் சாப்பிட்டது ரொம்ப நல்லா இருந்தது டேஸ்ட்டு. அண்ட் இந்த வீடியோ அம்மா பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அம்மாவோட சேனல் அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். அம்மாவோட சேனல் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. அம்மாவோட சேனல் வந்து கிச்சன் பீச். அம்மாவும் சிஸ்டரும் சேர்ந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க அந்த சேனல். அதோட நேம் நம்மளே உங்களுக்கு ஸ்க்ரீனில் போடுறேன். சேனல் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேடம் குளிச்சுட்டு ஒரு 1/2 hour அப்புறம் பண்ண வேலை இது. வெளில வந்துட்டு நான் சொல்லியிருக்கேன்ல உங்ககிட்ட வியர்டாக பிஹேவ் பண்ணுவா குளிச்சதுக்கு அப்புறம்னு சொல்லிட்டு. ஸோ இது பாருங்கள் எவ்வளோ மோசமாக பிஹேவ் பண்ணுறான்னு. அந்த செருப்பை வாயிலேருந்து வாங்குறதுக்கு நான் பல அவஸ்தைப்பட்டேன். கடிச்ச வரைக்கும் அந்த செருப்பை கொடுக்கவே இல்லை. அது உட்காந்து கடிச்சிட்டு இருந்தா. இது வீட்டுக்குள்ளே போடுற செருப்பு தான். ஸோ அதனால் ப்ராப்ளம் இல்லை. அவள் கடிச்சிட்டு இருந்தா. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணியாச்சு ஆல்ரெடி. குளிக்கும் போது நெக்ஸ்ட் ஸ்டெப் எப்பவும் போல டோனர் யூஸ் பண்ணுறது தான். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நான் வந்து இந்த டோனர் எடுத்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா மாமாவோட விட்டமின் சி ஃபேஸ் டோனர். இது மெயினாக நம்மளுக்கு வந்து விட்டமின் சி அண்ட் குக்கும்பர் இருக்கும். இது வந்து மெயினாக போர் டைட்னிங், அதாவது போர்ஸ் நம்மளுக்கு நிறைய இருக்குல்ல அதில் டைட் பண்ணி க்ளோஸ் பண்ணுறதுக்கு தான் இது வந்து மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து அஃப்கோர்ஸ் எல்லா மாமா ப்ராடக்ட் மாதிரி தான். ஆல்கஹால் ஃப்ரீ, டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட், சூட்ஸ் ஆல் ஸ்கின் டைப்ஸ் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் எம்ஆர்பி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 399 வரும். மெயினாக எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கின்னோட பிஹெச் லெவலை வந்து கரெக்டாக பேலன்ஸ் பண்ணுறது தான் இது மெயின். அது மட்டும் இல்லாமல் போர் நல்லா டைட்டன் பண்ணி கொடுக்கும். ஸோ இது எப்படி யூஸ் பண்ணணும்னா எல்லா டோனர் மாதிரி தான் இதை வந்து எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு வந்து இதில் கொஞ்சம் ஓட்டை போடுற மாதிரி இருக்கும். க்ளோஸ்டாக தான் வரும். ஆல்ரெடி ஓட்டை போட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால எனக்கு ஓட்டை போட்டிருக்கேன் நான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காட்டன் பேட் எடுத்து அதில் இந்த மாதிரி போர் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன், ரொம்ப இல்லை. ஸோ போர் பண்ணிவிட்டு ஃபுல் ஃபேஸை நீங்கள் இந்த மாதிரி டேபிங் மோஷனில் இது பண்ணிக்கோங்க. ஸோ ஃபுல் நெக் அண்ட் ஃபேஸ் ஏரியா வந்து நான் இந்த மாதிரி டோனிங் ஸ்டெப் வந்து முடிச்சுப்பேன். அண்ட் எப்பவும் போல் மாமாத் வந்து கெமிக்கல் ஃப்ரீ நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் தான் கொடுப்பாங்க. அண்ட் அதே வரிசையில் இதுவும் வந்து ஒரு பெரிய பிளாஸ்டிக் பாசிட்டிவ். அவங்க வந்து நிறைய ரீசைக்கிள் பண்ணுவாங்க பிளாஸ்டிக் அவங்க யூஸ் பண்ணுறதை விட. ஆல்சோ வந்து இதில் வந்து நம்மளுக்கு பேரபன், எஸ்எல்எஸ் அந்த மாதிரி எதுவுமே கெமிக்கல்ஸ் கிடையாது. மினரல் ஆயில் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது இதுலேயும். அண்ட் ஆல்சோ இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே மாமாவத் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பீட்டா சர்டிஃபைட் க்ரூயல்ட்டி ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ் தான். ஸோ நம்ம நம்பி தாராளமாக பயப்படாமல் வாங்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அக்வா இருக்குது, அதே மாதிரி குக்கும்பர் எக்ஸ்ட்ராக்ட் இருக்குது, ஆலோவேரா எக்ஸ்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி அலர்ஜன் ஃப்ரீ ஃப்ராக்ரன்ஸ் அண்ட் இன்னும் நிறைய நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸால் இது வந்து மேட் பண்ணப்பட்டிருக்காங்க. இது மெயினாக வந்து விட்டமின் சி இருக்கிறனால நம்மளோட ஸ்கின்னை நல்லா ஹைட்ரேட்டடாக வச்சுக்கும். அதே மாதிரி நல்லா ஹெல்த்தியாக க்ளீனாக வச்சுக்கும் ஸ்கின்னை. ஸோ யூஸ்வலி இந்த டோனர் மட்டும் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுறதுக்கு நான் உங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா மெயினாக நம்ம வந்து டோனர் ப்ளஸ் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணால் தான் நல்ல ரிசல்ட் இருக்கும். ஸ்கின்னை நல்லா ஹெல்த்தியாக வச்சுக்க முடியும். ஸோ அந்த வருஷம் நான் இப்போ ஒரு சீரமும் பிக் பண்ணியிருக்கேன். சேம் மாமாத் அதே ரேஞ்சில் தான்.
ஸோ மாமாத்தோட ஸ்கின் இலுமினேட் ஃபேஸ் சீரம் வித் விட்டமின் சி அண்ட் டர்மரிக்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தான் இருக்கும். இதோட பேக்கேஜிங் பம்ப் பாட்டில் வரும். இதை பற்றி நான் ஆல்ரெடி ஏதோ ஒரு டிஎம்எல்ல கூட ஷேர் பண்ணியிருந்தேன். நீங்கள் பார்க்கலான்னா போய் செக் பண்ணி பாருங்கள். முடிஞ்ச லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக நான் அதில் சொல்லியிருப்பேன். இது வந்து மெயினாக இப்போதைக்கு வந்து டோனர் அப்ளை பண்ணி ஒரு 2 நிமிஷம் ஆகட்டும். அதுக்கப்புறம் நான் வந்து இந்த சீரமை ஃபுல் ஃபேஸ் அண்ட் நெக் ஏரியாவில் வந்து அப்ளை பண்ணி காட்டுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த சீரம் நான் வந்து கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன், ரொம்ப எடுக்கல. அது இந்த அளவு தான் எடுத்திருக்கேன். ஏன்னா ஆல்ரெடி டோனர் போட்டிருக்கனால எனக்கு ரொம்பலாம் மாய்ஸ்சரைசேஷன் தேவையில்லை, லைட்டாக இருந்தால் போதும். ஸோ கொஞ்சமாக எடுத்தாச்சு. இது வந்து ஒரு மாதிரி ரொம்ப திக்கான க்ரீமெல்லாம் இருக்காது, ஒரு மாதிரி இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன், பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதை அப்படியே எடுத்துகிட்டு ஃபுல் ஃபேஸ்க்கு நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ டோனர் மட்டும் கூட உங்களுக்கு நான் தனியாக சஜஸ்ட் பண்ணலாம், பட் நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா ரிசல்ட் நல்லா இருக்கணும்னா நம்ம இந்த சீரமும் வாங்கி யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ இதை அப்படியே அப்ளை பண்ணிட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுட்டா முடிஞ்சுது. மாய்ஸ்சரைசர் வந்து தனியாக யூஸ் பண்ணணும்னு அவசியமே இல்லை. அந்த டோனர் போட்டாலே சூப்பராக இருக்கும், நல்ல ரொம்ப நேரத்துக்கு ஹைட்ரேட்டடாக இருக்கும். ஸோ நான் உங்களுக்கு காமிச்சேன் இல்லையா இந்த 2 ப்ராடக்ட், டோனர் அண்ட் சீரம். இது நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சா லிங்க் வந்து கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் மாமார்த் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து மாமார்த்.inல கிடைக்கும், அமேசான் நைக்கால வந்து கிடைக்கும். பட் நீங்கள் வந்து மாமார்த்.inல மட்டும் வாங்கும்போது தமிழ் 2020 அப்படிங்கிற நம்மளோட கோட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 20% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். நான் உங்களுக்கு எப்படி ஸ்க்ரீனில் போகிறோம் நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம அடுத்தது என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னு உங்களுக்கு கண்டினியூவாக காமிக்கிறேன். ஸோ அன்றைக்கி ஈவினிங் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்றதுக்காக வீடியோக்கான ஸ்கிரிப்ட் எல்லாமே நான் எழுதிட்டு இருந்தேன். என்ன வீடியோ பண்ண போகிறோம், என்ன கண்டென்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு தர ஹால் வீடியோங்கிறதுனால அந்த ப்ராடக்ட்ஸோட ரேட் எல்லாமே நான் வந்து நோட் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். ஸோ அதை என் சிஸ்டர் கவர் பண்ணியிருக்கா. அதுக்கப்புறம் ரொம்ப வேலை செஞ்சுட்டு வந்தா கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு 1/2 hour உட்காந்து டிவி பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா மதன் கௌரி அவரோட வீடியோ பார்த்துட்டு இருந்தோம். ஸோ யூஸ்வலாக மதன் கௌரி வீடியோஸ் பார்க்குறது வழக்கம் தான் எங்கள் வீட்டிலலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மொட்டை மாடிக்கு போய் நான் உலத்தினால அந்த துணி எல்லாத்தையும் போய் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ பாருங்க எவ்வளோ துணி உலர்த்தி எல்லாம் டக்கு டக்குன்னு உழந்துருச்சு பாருங்க, எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ அதுக்கப்புறம் லியாவும் அப்பவும் சேர்ந்து என் கூட வந்துட்டா. ஸோ கைஸ் அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து கீழே போகிறோம். கீழே போய்ட்டு உங்களுக்கு என்னெல்லாம் பண்ணுறேன்னு கவர் பண்ணுறேன். மேக்ஸிமம் இப்போ கீழே போயிட்டு இந்த துணி அப்படியே போட்டுட்டு நம்ம பெடிக்யூர் பண்ணலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒரு நைட்டு கொஞ்சம் பொறுமையாக இருக்கும் போது, கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் போது நம்ம மறுபடியும் இந்த துணியெல்லாம் மடிச்சு வைக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி துவைச்ச துணி. இதை ஃபஸ்ட்டு மடித்து வச்சிடலாம் அப்படின்ட்டு நான் இது தான் எடுத்திருக்கேன். துணி வந்து இப்போது மாடியிலேருந்து எடுத்துகிட்டு வந்தாலும் அந்த துணி கிடையாது, அதெல்லாம் வந்து அப்புறம் மடிச்சுக்கலான்னு வச்சாச்சு. பழைய துணி இப்போ நான் வந்து மடிச்சு வைக்க எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் ஆல்சோ மீன்வயல் வந்து பெடிக்யூர் பண்ணுறதுக்காக வெந்நீர் வச்சேன். இண்டக்ஷனில் போய் வெந்நீர் வச்சுட்டேன். மீன்வயல் அது சுடுறதுக்குள்ளே மடிச்சு வச்சுருவோம் அப்படின்னு ஒரு 10 நிமிஷம் டைம் வச்சுட்டு போயிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேகமாக நம்ம வந்து எல்லா துணியும் மடிச்சு வச்சாச்சு. ஸோ துணி வந்து மடிச்சு வைக்கிறது வந்து என்ன கேட்டிங்கன்னா ஒரு உடனே மடிச்சு வைக்கிறது பெஸ்ட்டுங்க. ஏன்னா நம்ம வந்து அப்புறம் மடிச்சுக்கலாம் போஸ்ட்போன் பண்ணி வச்சுக்கோங்க. கடைசி வரைக்கும் மடிச்சு வைக்க முடியாது. துணி வந்து குபேர மலை மாதிரி சேர்ந்துரும். அந்த ரூமே ரொம்ப அசிங்கமாக இருக்கும். அதனால நான் வந்து உடனே துணி எல்லாத்தையும் மடிச்சு வச்சிட்டேன். ஒரு நாள் ஆச்சு. அதனால் நான் உங்களுக்கு அதை தான் சொல்லுவேன், டக்குன்னு துணி எல்லாத்தையும் மடிச்சு வச்சிருங்க அப்படின்ட்டு. பட் ஆனால் இவ்வளோ வேகமாலாம் நான் மடிச்சுக்க மாட்டேன், கொஞ்சம் ஸ்பீட் பண்ணியிருக்கேன். லைக் டைம் லாப்ஸில் போட்டு எடுத்ததுனால கொஞ்சம் ஸ்பீடாக இருக்குது. ஸோ எல்லா துணியும் க்ளீனாக மடிச்சு வச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து ஹேங்கரில் போட வேண்டியதெல்லாம் ஹேங்கரில் போட்டு பிரேசியர்லாம் எதில் வைக்கணுமோ அது பிரேசியர்லாம் அந்த டப்பாக்குள்ளே வச்சு மூடி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெடிக்யூர் பண்ணுறதுக்காக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா சோக்கிங். ஸோ சோக்கிங்க்கு பார்த்தீங்கன்னா வார்ம் வாட்டரில் வந்து கல்லுப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஷாம்பு. ஸோ ஷாம்பு போட்டதுக்கப்புறமா கண்டிஷனர் நான் இப்போல்லாம் போடுறேன், அது நல்லா இருக்குது. அதனால் கண்டிஷனரும் போட்டுக்கிறேன் நான் கொஞ்சமாக. அதுக்கப்புறம் கால் அதை உள்ளே வச்சுட்டு நான் கால் இதுவில் கொஞ்சம் கொதிக்கிற வெந்நீர்ன்றதுனால காலை உள்ளே விட்டு வெளில விட்டு எடுத்துகிட்டு இருந்தேன் நான். ஸோ ஒரு கரெக்டாக 10 நிமிஷம், அதுக்கு மேலே வேண்டாம், 10-15 நிமிஷம் வச்சா போதும். ஸோ அதுக்கப்புறம் வந்து காலை நல்லா வாஷ் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து ஸ்க்ரப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்க்ரப் இது. சர்க்கரை, அது கூட வந்து ஹனி. ஸோ அளவு பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் சர்க்கரை எடுத்துக்கோங்க. அது பேஸ்ட் ஆகிற அளவு ஹனி எடுத்துக்கோங்க. ஒரு 3 ஸ்பூன் சர்க்கரை, 3 ஸ்பூன் ஹனி. ஸோ இந்த அளவு ஒரு மாதிரி குழகலான்னு பேஸ்ட் மாதிரி வந்துடும். இதுதான் நம்ம வந்து காலுக்கு அப்ளை பண்ண போகிறோம். இதை நம்ம ஃபேஸ்க்கு கூட போடலாம், ஸ்க்ரப்பாக வீக்லி 2 அந்த மாதிரி போட்டுக்கலாம். ஸோ இந்த ஸ்க்ரப் வந்து ரொம்ப நாள் வச்சு ட்ரை பண்ணி காலுக்கு, அதனால் காலுக்கு இந்த ஸ்க்ரப் இன்றைக்கி போடுவோன்ட்டு அதை வந்து நான் அதை எடுத்திருந்தேன். ஸோ ஸ்க்ரப்பு போட்டுட்டு ஒரு 5-10 நிமிஷம் நல்லா தரோவாக ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. செம்ம ரிசல்ட் இருந்தது. இந்த பெடிக்யூர் பண்ணி முடிச்சதுக்கு அடுத்த நாள் வந்து எனக்கு விசிபிளாகவே தெரிஞ்சுது. அதனால தான் நான் அதை சேர்த்துருக்கேன். இந்த வீடியோலாம் சேர்த்துருக்க மாட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா முல்தானி மட்டியோட தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி ரோஸ் வாட்டர், லெமன் ஜூஸ் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். முல்தானி மட்டி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து சாண்டல்வுட் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க, மற்ற எதுவும் ஆட் பண்ணிக்க வேண்டாம். ஸோ முல்தானி மட்டி பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. ஸோ தேர்ட் ஸ்டெப் வந்து மாஸ்க். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த முல்தானி மட்டியை கால் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நல்லா காய விட்டுட்டேன். ஸோ இது நல்லா காயட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, அது காயறதுக்கு எப்படி நம்மளுக்கு ஒரு 15 நிமிஷம் ஆகுங்க. அந்த 15 நிமிஷம் வந்து நீங்கள் வந்து பாட்டு கேட்குறது அந்த மாதிரி எதாவது பண்ணிக்கலாம். கீழே வந்து இந்த காலில் வந்து இந்த மாஸ்க் போட்டிருக்கேன்.
மீன்வேல் வந்து ரொம்ப போராக இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து சைடில் பாட்டு வச்சு கேட்டுட்ருக்கேன் மொபைலில். ஸோ அதனால் வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து இதை டிவி பார்க்குறது, ரேடியோ கேட்குறது இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு டைம் பாஸாக இருக்கும். ஸோ இது காஞ்சது மணி வந்து 7:30 மணிக்கு 7:40 கிட்ட ஆகிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் நம்மளுக்கு ஷூட் இருக்கு. ஸோ மாஸ்க் வந்து காஞ்சி நான் போயிட்டு வந்து ஃபுல்லாக வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன் க்ளீனாக. பவர் வாஷ் பண்ணதுக்கு அப்புறமே நம்மளுக்கு வந்து செம்ம பளிச்சுன்னு இருக்கும் கால். உங்களுக்கு டேன் நல்லாவே ரிமூவ் ஆயிருக்கும். ரெகுலராக பண்ண செம்ம ரிசல்ட் இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் வந்து முடிஞ்சிருச்சு. நம்ம வந்து காலை துடைச்சாச்சு. மாய்ஸ்சரைசரும் நான் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதை கவர் பண்ண மறந்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச நெயில் பாலிஷஸ் போட்டுக்கோங்க. நெயில் பாலிஷ் போகிறதுக்கு முன்னாடி ஒரு டாப் கோட் போட்டுட்டு அதுக்கப்புறம் நெயில் பாலிஷ் போட்டுக்கோங்க. நான் வந்து இந்த கலர் அன்றைக்கி எடுத்தேன். அதுக்கு அடுத்த நாளே நான் கலர் சேஞ்ச் பண்ணிட்டேன். நெயில் பாலிஷ் வந்து போடுறப்போ எனக்கு பிடிச்சாமல் இருக்கும். அதுக்கப்புறம் நான் கலர் மாற்றிடுவேன். அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருப்பேன். நான் உட்காந்து அது ஒரு மாதிரி விளையாடிட்டு இருப்பேன் நான். ஸோ நெயில் பாலிஷ் அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா நியர்லி 8:20 8:30 அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. அதுக்குள்ளே நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டேன். இது என்னென்னா நான் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஆஜோலேருந்து வாங்கியிருந்த ஒரு குர்த்தி. அண்ட் அதை நான் பேர் பண்ணியிருக்கேன். கோல்டு ஷோல்டர் குர்த்தி இது. ஸோ அதை நான் பேர் பண்ணிவிட்டு ஹேர்ஸ்டைல் வந்து லைட்டாக ஒரு பஃப் மாதிரி க்ரியேட் பண்ணி போனிடெயில் தான் போட்டிருக்கேன். வீடியோக்கு ரெடியாக இருக்கேன் இப்போ தான். அண்ட் லிப்ஸ்டிக் பார்த்தீங்கன்னா வந்து என்னென்னு சொல்லிடுறேன், கேட்குறீங்க இப்போல்லாம். அதனால் ஸோ இது வந்து சுகரோட ஸ்மட்ச் மீ நாட்டோட லிக்விட் லிப்ஸ்டிக்கில் ஷேட் நம்பர் 3 டேன் ஃபேன் அப்படி சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்க்குறதுக்கு ஓகே இப்படி தான் இருக்குது இந்த ஷேடு. ஸோ அது போட்டுட்டு கண்ணில் வந்து ஐலைனர் போட்டிருக்கேன். அது தவிர வேறு எதுவும் நான் ஃபேஸ் மேக்கப்லாம் எப்போவுமே பண்ணுறது கிடையாது வீடியோக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து ஷூட் பண்ணுறேன்ல, வீடியோ ஷூட் பண்ணுறது உங்களுக்கு வந்து என் தம்பி வச்சு கவர் பண்ணுறேன். ஸோ கைஸ் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8:53. சூப்பர். நான் 9 மணிக்கு வீடியோலாம் எடுத்து முடிக்கணும்னு நினச்சேன். கிட்டத்தட்ட இப்போ தான் ஆரம்பமே மிச்சிருக்கேன் வீடியோ எடுக்கிறதுக்கு. ஸோ மைக் கனெக்ட் பண்ணியாச்சு கீழே. அண்ட் கேமரா செட் பண்ணியாச்சு. வித் ட்ரைபாடோட கேமராலாம் பக்காவாக ரெடி ஆயிடுச்சு. இப்போலாம் இந்த மாதிரி தான் பேக்ரவுண்டில் மேக்ஸிமம் வீடியோ எடுக்கிறேன். உங்களுக்கு பேக்ரவுண்ட் காமிக்கிறேன். ஸோ பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா இந்த லைட்ஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணி ஆல்ரெடி இது ஒரு டிஎம்எல் வீடியோவில் கூட ஷேர் பண்ணியிருந்தேன். இப்போலாம் முக்கால்வாசி நான் இதுதான் அவ்வளோவா யூஸ் பண்ணுறேன். மேக்கப் வீடியோஸ்க்கு மட்டும்தான் வேறு பிங்க் பேக்ரவுண்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா அப்படியே செவத்தில் வந்து இந்த வால்பேப்பர் ஒட்டி அதை ஃபுல்லாக லைட்ஸ் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்குது வீடியோ எடுக்கிறதுக்கு. நான் பேக்ரவுண்ட் ஒரு சில பேர்லாம் நினச்சிக்கிறாங்க என்னமோ வீடியோ எடுக்கிறது ரொம்ப ஈஸி, ஜஸ்ட்டு ஒரு மைக்கை கனெக்ட் பண்ணால் போகிறோம், சும்மா அப்படியே பேசிட்டு இருந்தால் அப்படியே போட்டால் போதும் அப்படிலாம் நினச்சிக்கிறாங்க. ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு கஷ்டப்படுறது அந்த யூடியூபர்ஸ்க்கு மட்டும்தான் தெரியும் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அசால்ட்டாக ஒரு தப்பான கமெண்ட் கொடுத்துறது, அசால்ட்டாக வந்து வாய்க்கு வந்த மாதிரி பேசிட்டு போயிடறாங்க 10 பேர். பட் அப்படிலாம் உண்மை கிடையாது. எவ்வளோ கஷ்டப்படுறோன்னு அவங்கவுங்க தனியாக ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து இது பண்ணால் மட்டும்தான் அதோட கஷ்டம் தெரியும். ஸோ யாருக்கெல்லாம் வந்து இந்த யூடியூப் பற்றி தெரியாமல் சும்மா வளரிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்குலாம் மெயினாக சொல்லும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து பேக்ரவுண்டில் இந்த வீடியோ எப்படி எடுக்கிறேன்னு சொல்லி என் தம்பி வச்சு கவர் பண்ணுறேன். ஸோ பேக்ரவுண்ட் நம்மளுக்கு வந்து இப்படி தான் இருக்குது. அதாவது வீடியோ எடுக்கிறான் பார்த்தீங்களா, என் தம்பி எடுத்து வச்சிருக்கான் மாதிரி. இப்படி தான் நான் பேசிகிட்டு இருப்பேன் வீடியோவில், கேமரா இதில் அவன் எடுக்கிறான். நிறைய ப்ளூப்பர்ஸ் இருக்கும், சொதப்பல்ஸ் இருக்கும், நிறைய நடக்கும் ஒரு வீடியோ எடுக்கிறதுக்குள்ளே. ஸோ கைஸ் நான் வந்து வீடியோ எடுத்து முடிச்சிட்டேன். இப்போ தான் ஒரு வழியாக 9:40 ஆகுது எக்ஸாக்டாக. இன்னைக்கு வீடியோ எடுக்க சத்தியமாக லேட் ஆனதுக்கு காரணம் நான் கிடையாது, இவன் மட்டும்தான் அது எல்லாத்துக்குமே காரணம். செம்மையாக டிஸ்டர்ப் பண்ணி விட்டேன் என்னை வீடியோவே. எப்பா என்னை வீடியோ போடாமல் வச்சு செஞ்சுட்டேன். இன்னைக்கு நிறைய ரொம்ப சத்தம் போட்டுட்டு இருந்தா. இன்னைக்கு ஆக்சுவலி ஒரு ஹால் வீடியோ பண்ணதுனால குர்த்திஸ் எல்லாமே வச்சிருந்தேன். அது எல்லாத்தையுமே கடிச்சு கொதறிட்டையும் வச்சுட்டு மொத்தத்தையும் எடுத்துட்டு இருந்தா. கீழே வந்து நிறைய உருட்டுறது அப்படி இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தா. அதனால தான் இன்னைக்கு வீடியோ ஆக்சுவலி ஒரு 20 நிமிஷம் முன்னாடி முடிச்சிருக்க வேண்டியது. அவள் வந்ததுனால இன்னும் லேட் ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோதான் கைஸ், வீடியோ தான் எடுத்து முடிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் இப்போ நான் போய் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு எல்லாமே உங்களுக்கு வந்து க்ளீனாக கவர் பண்ணுறதுக்கப்புறம். ஸோ அதுக்கப்புறம் வந்து சைடில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக டிவியில் வந்து இந்த மாஸ்டரோட ஆடியோ லான்ச் போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதுவும் உட்காந்து கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருந்தோம். எல்லாரும் ஒன்றா சேர்ந்து உட்காந்து டிவி முன்னாடி பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் போய் ஃபேஸ் நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். ஓகே இப்போ எப்போ தான் தூங்க போகிறேன்ட்டு எனக்கு செம்ம வேலை. இன்னைக்கு தூக்கமாக வருது. இது வந்து லைட்டாக இருந்தால் கூட அவ்வளோ வேலை. இனிமேல் கொஞ்சம் சீக்கிரம் எடுத்துக்கணும்னு பார்க்குறேன். சண்டே செம்மையாக முடியல. ஸோ ஃபேஸ் ஓரளவு நல்லா க்ளீன் ஆகிடுச்சு. ஓகே டோனிங் ஸ்டெப்லாம் இதுக்கப்புறம் நான் பண்ணிப்பேன். ஸோ அதாங்க ஃபேஸ் வாஷ் பண்ணியாச்சு. இப்போ நான் போய் சாப்பிட போகிறேன். செம்மையாக பசிக்குது. இந்த ஆடியோ லான்ச் வேறு போயிட்டுருக்கு. ஸோ எல்லோரும் வீட்டில் தான் பார்த்துட்டு இருக்காங்க. அதில் கொஞ்சம் பேக்ரவுண்டில் சத்தம் வருது, அதை இக்னோர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் போய் சாப்பிட போகிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து டின்னருக்கு வந்து நாங்கள் வந்து இந்த கோதுமை ரவை உப்புமா பண்ணியிருந்தாங்க. அதுதான் சாப்பிட்டுட்டு இருந்தோம். உங்களுக்கு வெயிட் லாஸ்லாம் பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சது நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். கைஸ் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. இப்போ மணி வந்து 10 மணிக்கிட்ட ஆகிட்டு இருக்கு. அண்ட் லேட் ஆகிட்டு இருக்கு. அம்மாவே தூங்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நாளைக்கு வந்து எனக்கு வைவா இருக்குது. அது செமஸ்டர் எக்ஸாம். வைவானா தெரிஞ்ச காலேஜ் இது பண்ணுறவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இது நாளைக்கு இருக்குது. ஆனால் ஒன்றும் படிக்கலை, அது வேறு விஷயம். படிக்கிறதுக்கு இல்லை, தட் இஸ் ஐ ஹேவ் டு ப்ரிப்பேர் ஃபார் இட். அது எதுவும் மண்ணில் இது வரைக்கும். ஸோ அதனால் சரி அப்படி இப்போதைக்கு இப்போ கண் வேறு சொக்குது. எக்கச்சக்க வேலை பார்த்துறேன். கால் செம்மையாக வலிக்குது. என்னன்னு தெரியல, எனக்கு ரொம்ப கால் வலிக்குது எனக்கு. ஸோ போய் தூங்கணும். அண்ட் இப்போ தான் ஆடியோ லான்ச் முடிஞ்சுது. நான் ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு போய் தூங்க போகிறேன்.
தூங்குவேனா மேக்ஸிமம் தூங்கிடுவேன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இந்த vlog அப்படியே ஸ்டாப் பண்ணி அப்படியே கண்டினியூ அப்படியே வந்து இந்த வீடியோ இந்த vlog வந்து முடிச்சிக்கிறேன் நான். எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக இந்த vlog வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக போயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த vlog வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். நிறைய DIML வீடியோஸ் நம்ம சேனல் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அண்ட் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய ஹேர் ஸ்டைல் வீடியோஸ், ஸ்கின் கேர் வீடியோஸ் அண்ட் என்ன சொல்ல பியூட்டிலலாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் vlogsம் உங்களுக்கு பிடிக்கும்னா கண்டிப்பாக நம்ம சேனல் அதுக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கலாம். பக்கத்தில் ஒரு பெல் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும், இல்லை நோட்டிஃபிகேஷன் வராது. ஸோ கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அண்ட் நம்மளை வந்து இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம புதுசாக சேல்ஸ் எல்லாமே ஆரம்பிச்சிருக்கோம். லைக் எப்படி சொல்கிறது, க்ளோத்திங்லேருந்து ஃபுட்வேர்லேருந்து நிறைய சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளோட இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிவிட்டு ஹைலைட்ஸ் செக் பண்ணால் உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து அதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். சொல்ல நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு.